அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வது எப்படி என்கிற இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது வரைபடம் மூலம் எவ்வாறு படிப்பது என்பது பற்றி பார்க்கலாம். படிப்பதில் நிறைய வகைகள் உண்டு. அதாவது வாசித்தல், இது பொதுவாக அனைவரும் செய்யக்கூடியது. ஒரு புத்தகத்தை எடுத்து அதை வாசித்து அதில் இருக்கிற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது. இரண்டாவதாக கவனித்தல் மூலம் படிப்பது, அதாவது பிறரை படிக்க சொல்லி அதனை நாம் செவி வழியாக கேட்டு அதன் மூலமாக அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வது. மூன்றாவதாக குழுவாக அமர்ந்து படிப்பது, அதாவது ஒரு 4-5 பேர் குழுவாக அமர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாபிக் எடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் டீச் பண்ணுற மாதிரி சொல்லி அதன் மூலமாக நாம் படித்து கொள்வது. மற்றொரு வகை குழுவாக அமர்ந்து ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்டு படித்துக் கொள்வது. இந்த வரிசையில் நாம் இன்று பார்க்க இருப்பது வரைபடம் மூலம் எவ்வாறு படிக்கலாம் என்பதை பார்க்கலாம். உதாரணமாக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் எத்தனை, அதை எவ்வாறு எளிமையாக நினைவில் வைத்துக் கொள்வது என்பதை பார்க்கலாம். 8வது அட்டவணையில் உள்ள அலுவலக மொழிகள் மொத்தம் 22. ஆனால் அரசியலமைப்பு சட்டம் வந்தபொழுது அதில் இருந்த மொழிகள் 14. அதற்கு அடுத்ததாக எந்தெந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக, எந்தெந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக எந்தெந்த மொழிகள் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு பொதுவாக நம்ம இந்தியாவோட ஒரு வரைபடத்தை ஒரு ரஃபாக வரைஞ்சி வச்சுக்கிறோம். வரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால இங்கேருந்து நம்ம போகிறோம். அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, ஸோ 5 இதை வச்சுக்கலாம். அதற்கு அடுத்து இந்த மேற்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா குஜராத்தும் மராட்டியமும் இருக்குது. அப்போ ஜிஎம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஜென்ரல் மேனேஜர், எப்போவுமே ஜென்ரல் மேனேஜர் மேற்கு பக்கத்தில் உட்காந்துருப்பார், கிழக்க பார்த்து உட்காந்துருப்பார். இப்படி ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஜென்ரல் மேனேஜர்கிட்ட ஒரு பிஏ படித்த ஒருத்தர் வந்து இன்டர்வியூக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னோம்னா இந்தியாவோட ஈஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெங்காலி, அஸ்ஸாமி, அதை பிஏ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நம்ம சவுத்தில் இருந்து நம்ம போகிறோன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா 5, அப்புறம் குஜராத்தி, மராத்தி 5-2 7, இந்த பக்கம் பெங்காலி, அஸ்ஸாமி 7-2 9. இப்போது நார்த் சைடு இருக்கக்கூடிய மேல் பகுதி அப்படின்னு சொன்னோம்னா அங்கே வந்து காஷ்மீரி, பஞ்சாபி. அப்போ கிங் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பார், அவர் மேலே தான் இருப்பார். அப்போ 5 5-2 7 7-2 9 9-2 11. நம்ம இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய ஹிந்தி, இது சென்ட்ரு பார்ட்டு. ஹிந்தி, உருது, சான்ஸ்கிரிட், ஸோ இதெல்லாம் கூட்டி பார்த்தோம் அப்படின்னோம்னா 14 மொழிகள் வரும். இப்போது 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளில் 14 நம்ம படிச்சிட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிற மொழிகளை எப்பப்போ எந்த திருத்தத்தின் மூலமாக இணைத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1967ஆம் ஆண்டு 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்ட மொழி சிந்தி. அப்போ 14+1 அப்படிங்க வச்சுக்கலாம். அதற்கு அடுத்து 1992ஆம் ஆண்டு 71வது அமெண்ட்மெண்ட்டின்படி இணைக்கப்பட்ட மொழி மணிப்புரி, கொங்கணி, நேபாளி, MKN. அப்போ 14+1+3. இப்போ இதுக்கு அடுத்து வந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21 இந்த 71 அப்படிங்கிறத கூட்டுனீங்க அப்படின்னு சொன்னோம்னா 92. 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 92வது சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்ட மொழி போடோ, டோக்ரி, சாந்தாலி, மைதிலி. ஸோ அப்போ 14+1+3+4, ஸோ 22 மொழிகள் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு வரைபடம் வரைந்து நாம் படித்தோம் என்றால் நினைவில் எளிமையாக இருக்கும். இந்த லாங்குவேஜஸை நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இப்போ அஸ்ஸாமி, பெங்காலி அப்படிங்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது அந்த அளவுக்கு நினைவில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வரைபடம் போட்டு நம்ம அதன் மூலமாக படித்தோம் என்றால் நம்மளுக்கு நினைவில் மிக எளிமையாக இருக்கும். அதனை நம்ம சீக்கிரமாக நம்ம எடுத்து கொண்டு வந்துடலாம். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது எத்தனை மொழிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் 14 மொழிகள் இருந்தது. இப்பொழுது எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 22 மொழிகள் இருந்தது. அப்போ எந்தெந்த திருத்தத்தின் மூலமாக எந்தெந்த மொழிகள் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு சில விஷயங்களை இது மாதிரி ஒரு வரைபடம் போட்டு அதன் மூலமாக நாம் படித்தோம் என்றால் நம் நினைவில் எளிமையாக இருக்கும். அது நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது ஈஸியாக நம்ம எடுத்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பகுதிகளில் வரக்கூடியதை நம்ம எந்தெந்த டெக்னிக் படிக்கலாம், எந்தெந்த விஷயங்களை நம்ம வாசித்தல் மூலம் படிக்கிறது, எந்தெந்த விஷயத்த குரூப் டிஸ்கஷனில் பண்ணுறது, எந்தெந்த விஷயத்த
நம்ம வரைபடம் மூலமாக படிக்கிறது, அதே மாதிரி கிராஃபு டயக்ராம் போட்டு படிக்கிறது எப்படி, சில ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகளில் பார்க்கலாம். வணக்கம், வாழ்த்துகள்.